இன்னைக்கு ரோப் அண்ட் டேசல் வந்து பார்த்தலாம். ரோப்போட லென்த் வந்து அதாவது கயிறு கட்டுறோம் இல்லையா ப்ளவுஸுக்கு பின்னாடி, அந்த நாடை வந்து 18 இன்ச்சு நீளம் வந்து 18 to 20 இன்ச்சு கூட வைக்கலாம். கீழே தொங்குது இல்லையா குஞ்சம், அதுவுமே நம்ம கையிலேயே பண்ணிக்கலாம். கையில் வந்து அதுக்கு வந்து 3க்கு 3 நீளமும் 3 அகலமும் 3 3க்கு 3 2 பீஸ் வேணும். 2 பீஸ். ஓகேவா? அது எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இது வந்து கிராஸ் பீஸாக தான் நம்ம எடுக்கணும். அதாவது நேராக ஸ்கேலை வச்சு எடுக்கக்கூடாது. நாட்டுக்கு கிராஸாக தான் வச்சு எடுக்கணும். ஸ்கேலை நேராக வைக்கக்கூடாது, கிராஸாக வச்சுக்கணும். எதுக்குங்கிறது நான் சொல்கிறேங்க. அப்போ தான் இழுவை கொடுக்கும். அந்த இழுவை கொடுக்குறப்ப தான் அந்த நாடை வந்து திருப்ப முடியும். நைஸாக வருது இல்லையா? ஆமாம். இப்போ இதுவும் வந்து கிராஸாக தான் போட்டுருக்கீங்க. ஆமாம். அது அப்படியே ஸ்கேலை நகர்த்தி அது 1.25 இன்ச்சு 2 பீஸ் 3 லைன் வரைஞ்சிங்கன்னா 2 பீஸ் வரும். 1 2. ஓகேவா? இப்போ இது ஒரு 18 இன்ச்சு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பவுன்சிமுக்கு அந்த நெக்கு பட்டிக்குலாம் நம்ம பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி தான் ஸ்கேலை வந்து கிராஸாக வச்சு நம்ம கிராஸ் பீஸாக எடுத்துடணும். இந்த மாதிரி இழுவை கொடுக்கும். ஓகேவா? இதை எடுத்துட்டு டபுளாக ஃபோல்ட் பண்ணி கரெக்டாக ஃபூட் அளவுக்கு ஒரு 1/4 இன்ச்சு தள்ளி, 1/4 இன்ச்சோ இல்லை அரைக்கும் ஒரு பாயிண்ட் கம்மியாக அந்த இடத்துல ஒரு ஃபுல்லாக ஒரு ஸ்டிச்சு போடணும். ஸ்டிச்சை போட்டுட்டு இதுக்கு பேர் லூப் டர்னர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கை லூப் டர்னர். இந்த நாட்டெல்லாம் திருப்புறதுக்கு வந்து இதை வச்சு தான் திருப்புவாங்க ஈஸியாக. இப்போல்லாம் இந்த மாதிரி கிடைக்கிது. அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஊசி நூலை வச்சு திருப்புவோம். ஒரு லூப்பை ஒரு கயிறு வந்து பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட எங்களுக்கு 1/2 நாளே ஆகும். அது திருப்புறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ப்ளவுஸ் கூட தைச்சிடலாம். ஆனால் அந்த நாட்டு திருப்புறது வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா சில துணி இந்த மாதிரி துணிலாம் வந்துடும். இந்த காட்டன் துணியெலாம் கெட்டியாக இருக்கும். காட்டன் துணியில் வந்து அவ்வளோ சாமானியமாக இதெல்லாம் காட்டன், நல்ல காட்டன், இதெல்லாம் திருப்புறது வந்து ரொம்ப டஃப்பாக இருக்கும். அதுக்காக என்ன பண்ணுவாங்க, இந்த மாதிரி டர்னரை உள்ளே விட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துறது. இந்த கொக்கி மாதிரி இருக்கும். இந்த கொக்கி மாதிரி இருக்கும். அந்த கொக்கிக்குள்ளே இந்த கிளாத்துக்குள்ளே இந்த கொக்கியை விட்டு இந்த ஒரு துணியை மட்டும் இதில் மாட்டி விட்டு அப்படியே பிடிச்சி இழுத்துட்டோம் அப்படின்னா பரட்டிடும். அப்படியே பரட்டிடும், புரிஞ்சிடாது. அப்படியே உங்களுக்கு வந்து நல்ல பக்கம் வந்துடும், சன்னமாகவும் வந்துடும். அது வச்சு எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அது தைக்கிறதுக்கு முன்னாடி இந்த குஞ்சம் இருக்கு இல்லையா, டேசல், அந்த டேசலுக்கு 2 பீஸ் கட் பண்ணிக்கலாம். இந்த டேசலுக்கு வந்து ஏதாவது நம்ம ட்ரெஸ்ஸோட பார்டர் பீஸோ இல்லை வந்து ஏதாவது அதுலேயே இப்போ குஞ்சம் வைக்கிறது நிறைய டைப் வந்துருச்சு. அதுலேயே ஃப்ரில்ஸ் வைக்கிறது, அந்த மாதிரி நிறைய இருக்குது. நீங்கள் நெட்டில் யூடியூப்பில் சர்ச் பண்ணிங்க அப்படின்னா நிறையா வந்துடும். பேசிக்காக எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஒரு ஸ்ட்ரைட் லைன் போட்டுக்கிறேன். ஸ்ட்ரைட்டாக போட்டு, ஆமாம், சதுரமாக வேணும். சதுரமாக, ஆமாம். அது வந்து கிராஸாக வேணும். இது வந்து நல்ல சதுரம் 4 இன்ச்சாகவே எடுத்துக்கிறேன். 4க்கு 4, 4க்கு 4, 5க்கு 5. அது டிசைனை பொறுத்து நம்ம எவ்வளோ வேணாலும் வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு நான் இன்னைக்கு 4க்கு 4 எடுக்கிறேன்.
2 பீஸ் 4க்கு 4 எடுத்தா 2 பீஸ். எவ்வளோ எடுத்தாலுமே 2 பீஸ், ஏன்னா 2 குஞ்சம் தானே. ஆமா. ஓகே, இப்போ 4க்கு 4 2 பீஸ் எடுத்தாச்சு. உயரமும் 4, அகலமும் 4. இது வந்து 18 இன்ச்சு, 18 இல்லை 20 இன்ச்சு கூட வச்சுக்கலாம். இது எவ்வளோ லென்த்தை பொறுத்து. ஆமாம், லென்த்தை பொறுத்து. இது ரஃபாக நான் சொல்கிறேன், ஆனால் ப்ளவுஸ்லலாம் போடுறப்போ 18 இன்ச் கண்டிப்பாக வேணும். 18 இருக்கு கரெக்டாக. சரி, இது எப்படி தைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதே கலர் தான் போட்டிருக்கீங்களா? நான் கருப்புன்னு நினச்சிட்டேன். இல்லை. இப்போ ரோப் என்ன கலரோ அதே கலர் தான் நம்ம த்ரெட்டும் போடணும். இப்போ அந்த மாதிரி போட்டுட்டு இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணிக்கணும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா, ரெண்டும் சமமாக வச்சு இந்த மாதிரி ஃபோல்ட் பண்ணிக்கணும். சமமாக ஃபோல்ட் பண்ணிட்டு குவார்டர் இன்ச்சை விட்டு இப்படி திருப்பி வச்சுக்கணும். அதான் மடிப்பு பகுதி வந்து இந்த பக்கம் இருக்கிற மாதிரி, இந்த பக்கமும் அது நம்ம வாகு பொறுத்து இப்படி வச்சுட்டு ஃபூட்டை கரெக்டாக குதிரையை இதுக்கு மேலேயே சரி சமமாக ப்ளேஸ் பண்ணிட்டு, ஏன்னா கரெக்டாக இப்படி வச்சிட்டீங்க அப்படின்னாவே ஆட்டோமேட்டிக்காக 1/4 இன்ச் அதுவே இடைவெளி கொடுத்துரும். அப்படியே நேராக கொண்டு வரணும். இதுக்கும் டபுள் ஸ்டிச் போடணும். இது வந்து பிளெயின் ஃபேப்ரிக்னால எது நல்ல பக்கம் எது கட்ட பக்கம் தெரியல, ஆனால் சும்மா அடிச்சிடுறோம். இதே நமக்கு வந்து ஒரு டிசைன் ஃபேப்ரிக்ல வந்து நாடா வந்து தைக்க போறோம் அப்படின்னா நம்ம வந்து கெட்ட பக்கம் சைடு தான் நம்ம தையல் போடணும். அப்போ இது நல்ல பக்கம், இது மடக்கி இந்த பக்கம் தைக்கிறப்போ இது கெட்ட பக்கம், இது கெட்ட பக்கம், உள்ள இருக்கிறது வந்து நல்ல பக்கம். ஓகேவா? அப்போ கெட்ட பக்கம் சைடு தான் நம்ம தையல் போடணும். மடிப்பு பகுதியை அப்பதான் நம்ம பரட்டி எடுக்கிறப்போ நல்ல பக்கம் வெளியில தெரியும். தையல் போட்ட இடம்னா உள்ள போயிடும். நீங்க வந்து டிசைன் கார்மெண்ட்லேயே பண்ணுங்க. இது கூட இதுல பண்ணனாலும் கூட பரவாயில்ல. நீங்க தைக்கிறப்போ ஏதாவது உங்களுடைய பழைய சாரி பிட்டோ இல்லை வந்து லுங்கி பிட்டோ ஏதாவது இருந்துச்சுன்னா அந்த மாதிரி பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டைம் பண்றப்ப காட்டன்ல வேணாம், ஏதாவது நைலான் துணி, பாலிஸ்டர் துணி அந்த மாதிரி வச்சு பண்ணுங்க. அப்போ உங்களுக்கு திருப்புறதுக்கு ஈஸியா இருக்கும். ஆனா காட்டன்லேயும் ட்ரை பண்ணா பெஸ்ட் தான். உங்களுக்கு தெரியும் அது எப்படி இருக்கு, ஏன் திருப்ப முடியலன்னு சொல்றாங்க, அது தெரிஞ்சுக்கலாம். காட்டன்ல செஞ்சு பார்த்தா நமக்கு புரியும். புரியும்னா அது இழுக்கிறது கஷ்டமா இருக்கும். நைலான் மாதிரி வளவளவலன்னு அப்படியே சல்லுன்னு இழுத்துரும். நைலான் பாலிஸ்டர்னா சாட்டின்னு அதெல்லாம் பண்ணலாம். இப்போ அதெல்லாம் கூட வைக்கிறதுக்கு கஷ்டப்பட்டுட்டு இந்த நாடாவே வந்து விற்கிது. ஆமா, அந்த கையிலே வந்து அழகாக வச்சிடுறேன். மேலே டபுள் ஸ்டிச்சு, கீழே டபுள் ஸ்டிச் போட்டு நான் முடிச்சிடுறேன். முடிச்சுட்டு ரொம்ப பிடிச்சி என்ன சொல்றது, அப்படியே சரி சமமா வந்து முடிக்கணும். ரொம்ப பிடிச்சி இழுத்துற வேணாம். இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா, இந்த பக்கம் வந்துடுச்சா, நடுவுல தான் ஸ்டிச் வந்திருக்கு, இந்த பக்கம் மடிப்பு இருக்கு, இந்த பக்கம் கட் பண்ண பாகம் இருக்கு. இப்போ என்ன பண்றேன், இது வந்து லூப் டர்னர் வந்து உள்ள விடுறேன். கொக்கி வந்து இப்படி நீட்டிட்டு இருக்கு, கொக்கி வந்து இப்படி இருக்கு. இது உள்ள விட்டு இந்த ஓட்டைக்குள்ள விட்டு இந்த கொக்கி இருக்கு இல்லையா, இந்த கொக்கியை அப்படியே வச்சுக்கணும். கீழே வந்து இது இருக்கா ஒரு மாதிரி, இந்த காம்பு மாதிரி நீட்டிட்டு இருக்கா, அந்த காம்பை எடுத்துட்டு போய் துணி மேல லாக் பண்ண வைக்கணும். வந்துடுச்சா வெளியில, அப்படியே குத்துனோம் அப்படின்னா துணி வந்து அழகா லாக் ஆயிக்கும். லாக் ஆயிட்டு இப்போ அப்படியே மேல பிடிச்சி இழுக்கணும். கீழே இழுத்தீங்க அப்படின்னா அந்த கொக்கி விட்டு துணி வந்துடும், நழுவி வந்துடும். திரும்ப திரும்ப அப்புறம் பண்ணிட்டே இருக்கணும் முதல்ல பண்ணது.
அப்படியே லேசா மேலே பிடிச்சி இழுக்கணும். தெரியுதா? இது பண்றதுக்கு நாங்க ஒரு காலம்னா ஒரு நாள் அரை நாள் நைட் உட்காந்துருப்போம் இதெல்லாம் பண்ணி எடுக்கிறதுக்காண்டி. வரவே வராது. அந்த அப்பெல்லாம் இதெல்லாம் இல்லவே இல்லை. இதெல்லாம் இப்போ வந்திருக்கு. அப்பெல்லாம் வெறும் ஊசி நூலை வச்சு இந்த பெரிய ஊசி வச்சு நாங்க அதெல்லாம் பண்ணுவோம். இப்பெல்லாம் அழகா எல்லா வேலைக்கு வந்துருச்சு. அதே மாதிரி தையல் வந்து ஒரே சிங்கிள் தையல் தான் போடணும். மேல ஒரே ஒரு கெட்டி தையல் போட்டுட்டு கீழே அப்படியே கொண்டு வந்துட வேண்டியதுதான். நடுவுல ஏதாவது கட் ஆச்சு அப்படின்னா அந்த கட் பண்ண இடத்துல கண்டிப்பா டபுள் ஸ்டிச் போடணும். டபுள் ஸ்டிச் வந்து என்ன அப்படின்னா நகர்ந்துடக்கூடாது. நகராம அதே லைன்ல கண்டிப்பா கொண்டு வரணும். அப்படி கொண்டு வரல அப்படின்னா இப்ப திருப்புறப்ப ரொம்ப ரொம்ப கஷ்டமாயிரும். ஓகேவா? இதுதான் ரோப் மேக்கிங் மெத்தடு. அப்ப இங்க ஒரு சைடு வந்து பிளவுஸுக்கு பின்னாடியோ இல்ல சுடிதாருக்கு பின்னாடியோ இது வந்து வச்சிருவோம். இன்னொரு பாகம் வந்து டாசல் குஞ்சம் வைக்கிறது. அந்த குஞ்சம் வைக்கிறது தான் 4க்கு 4 இன்ச் வந்து துணி வந்து கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்ப இது என்ன பண்ணும் அப்படின்னா இப்படி ஃபோல்ட் பண்ணணும். கப்பல் பண்றதுக்கு நம்ம மடிப்போம்ல, அந்த மாதிரி மடிச்சுட்டு இது சரியான சதுரமா இல்லை, அதனால லேசா நான் கரெக்ட் பண்ணிக்கிறேன். கரெக்டான சதுரமா இருக்கணும். அப்பதான் அந்த பிசுறுலாம் வெளியில தெரியாம இருக்கும். இப்போ இந்த மாதிரி முக்கோணமா, அதாவது இப்படி இருக்கு. அந்த சதுரத்தோட ஒரு நுனியை எடுத்து ஆப்போசிட் சைட்ல, அதுக்கு ஆப்போசிட் சைட்ல வச்சுட்டு இந்த ரோப் இருக்கு இல்லையா, நாடா, இதை வந்து இந்த கூர்மையா இந்த பகுதி இருக்கு இல்லையா முக்கோணத்துல மேல இருக்கிறது, அதுக்கு மேல வச்சு கொஞ்சம் வெளியில நீட்ட மாதிரி வச்சுக்கோங்க. வச்சுட்டு இதை மடக்கிக்கணும். வச்சுட்டு நடுவில் வச்சுட்டு இதை இப்படி மடக்கிக்கணும். மடக்கிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க அப்படியே ஃபூட் அளவுக்கு ஒரு தையல், இங்க அப்படியே நேரா ஒரு தையல். கரெக்டா ஃபூட் அளவுக்கு அடிச்சா போதும். இங்க வந்து கட்டாயம் டபுள் ஸ்டிச் போடணும், இல்லைன்னா நழுவிட்டு வந்துடும். இன்னொரு ஸ்டிச் கூட போட்டுக்கலாம், தப்பு இல்லை. இந்த ஸ்டிச் சரியா விழல, இன்னொரு தடவை போட்டுக்கலாம். இந்த எக்ஸ்ட்ராலாம் கட் பண்ணிட்டு இந்த சைடுல தையல் போட வேண்டியது. ஆஹா, அது போட்டிங்கன்னா நம்ம திருப்ப முடியாதுல்ல. இப்படி இருக்கிறத இந்த மாதிரி ஓட்டை இருக்கு இல்லையா, இது இப்படியே திருப்பி விட்டு மேலே இழுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு கொஞ்சம் தையல் சரியா விழல. இந்த முக்கோணத்துல இந்த ஹோல் இருக்கு இல்லையா, இந்த ஹோல்குள்ள அப்படியே 2 கை விட்டு வெளியில தள்ளிட்டு இது பிடிச்சி இழுத்தோம் அப்படின்னா நமக்கு அழகா இந்த டாசல் கொஞ்சம் கிளியரா. ஓகேவா? ஃபர்ஸ்ட் வந்து ஒரு லேயர் இருக்கு. இந்த லேயரை வந்து அயன் பண்றதுனால ஃபர்ஸ்ட் நல்லா அயன் பண்ணிக்கோங்க. மடிப்பெல்லாம் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. டபுளா ஃபோல்ட் பண்ணிக்கணும்.
டபுளானா லைனுக்கு நெக் லைனுக்கு டபுளானா எவ்வளோனா ஒரு 20 இன்ச் நீ 20க்கு 20 துணி எடுத்துக்கோங்க. 20க்கு 20 துணி எடுத்துட்டு அது சரியா மடிச்சிங்க அப்படின்னா 10 இன்ச்சுக்கு வரும். அப்போ 10 இன்ச்சுக்கு இங்கே ஒரு 14 இன்ச்சு ஹைட் வைக்கிறேன். 14 வேணாம், ஒரு 13 வைக்கிறேன். ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து 20க்கு 20 துணி ஃபஸ்ட்டு நான் வெட்டி எடுத்துக்கிறேன். அப்போதான் உங்களுக்கு புரியும். ஓகே, 20க்கு 20 நம்ம வந்து கிளாத் எடுத்துட்டோம். அந்த 20க்கு 20 வந்து என்ன பண்ணியிருக்கோம், இப்படி குறுக்க ஒன்று மடிச்சாச்சு. மடிச்சுட்டு இதோட உயரம் வந்து 13, அதாவது 20க்கு 20ன்னு வச்சுக்கோங்க. இது வந்து கம்மியாக இருக்குது. 20க்கு 20 துணி எடுத்தாலும் சரி, இல்லை 15க்கு 15 எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி எடுத்துட்டு 13 இன்ச்சோ ஒரு 14 இன்ச்சோ மார்க் பண்ணிக்கோங்க. இது வந்து 13 இன்ச் இருக்குது. நான் அப்படியே 13 இன்ச்சுக்கு எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இது நெக் லைன். நெக் லைன். இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இங்கே வந்து இந்த மடிப்பு இருக்கு இல்லையா, இந்த மடிப்புல இருந்து நம்ம கழுத்து வரும். ஃபஸ்ட்டு நான் ஒரு டிராயிங் மாதிரி போட்டு காமிக்கிறேன். நெக் வரையும் முறை, நெக் லைன். சரியா? நெக் லைன் வந்து ஃபஸ்ட்டு இப்படி வரும், ஒரு கழுத்து வரும் ஒரு ஹியூமன் பாடிக்கு. இங்கே தோள்பட்டை வரும். ஓகேவா? இங்கே கை வரும், இங்கேயும் கை வரும். ஓகேவா? இங்கே வந்து நம்மளுடைய இங்கே மார்பு பகுதி வரும். இங்கே வந்து இடுப்பு இடைப்பகுதி வரும். அதுக்கப்புறம் கீழே ஒரு ஃப்ராக் மாதிரி வரும். ஓகேவா? இன்னைக்கு இந்த ஷேப்பை தான் நம்ம பார்க்க போகிறோம். அப்போ இந்த ஷேப்பை வந்து என்ன பண்ணிட்டேன், இது வந்து இப்படி இருக்கு. இது இந்த மாதிரி ஒரு ஸ்கொயர் துணியாவே எடுத்துட்டேன். ஸ்கொயர் துணியை எடுத்து டபுளாக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இது வந்து முன்பக்கம் மட்டும், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. முன்பக்கம் மட்டும், இந்த சைடு. இந்த சைடு அந்த முன் பக்கத்தை மட்டும் என்ன பண்ணியிருக்கேன், ஒரு லேயர் மட்டும் எடுத்து, அதாவது இப்படி இருக்கு. சரியா? சட்டை இப்படி இருக்கும், இப்படி இருக்கா? இப்போ வந்து இந்த கழுத்தை வந்து நான் வரையணும். அப்போ நான் என்ன பண்ணிடுறேன், இந்த 20க்கு 20 15க்கு 15 அந்த மாதிரி துணியை எடுத்துட்டு ஒரு லேயர் எடுத்து அப்படியே மடிச்சுட்டு என்ன ஆகும், இதை மடிச்சோன்னா இங்கே வந்து கழுத்து பகுதி வந்துடும். புரியுதா? இங்கே வந்து கழுத்து பகுதி வந்துடும். இங்கே வந்து இங்கே வந்து தோள்பட்டை வந்துடும். தோள்பட்டை வந்துடும். இங்கே அக்குள் வந்துடும். ஓகேவா? கிளியரா? இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, இந்த நெக்கை கரெக்டாக எப்படி வரைகிறது. இப்போ வந்து நம்ம கழுத்தெல்லாம் கழுத்து எப்படி அளக்கணும் அப்படின்னா, டேப்பை இப்படி தொண்டை குழி இருக்கு இல்லையா, இந்த தொண்டை குழியில வந்து இந்த டேப்பை வந்து நிறுத்தணும். எனக்கு வந்து ஆமாம், தொண்டை குழியில வந்து நிறுத்தணும். எனக்கு வந்து எப்பயுமே 14 இன்ச்சு தான். 14 இன்ச் வந்துடுச்சா? அந்த 14 வந்து 5ஆல வகுக்கணும். 14 5ஆல வகுக்கணும். அப்போ 14 டிவைடட் பை 5 போட்டோம்னா 2.8. இந்த 2.8 தான் என்னுடைய கழுத்து சுற்றளவு. அதாவது வந்து இப்போ ஒருத்தவங்களோட கழுத்து வந்துன்னா 5ஆல தான் வகுக்கணும். 5ஆல வகுக்கணும் எப்பயுமே. ஆனா குட்டி பசங்களுக்கு அது மாறும். ஒரு அடல்ட்னா பெரியவங்க எப்பனா அவங்களுடைய மார்பு பகுதி வந்து 29 இன்ச்சுக்கு மேல வந்துச்சுன்னா அவங்க எப்பயுமே அடல்ட். இப்போ குட்டி பசங்களுக்கே நான் தைக்கிறேன், ஆள் பார்க்கறதுக்கு குட்டியா இருக்காங்க, ஆனா வாட்ட சாட்டமா இருக்காங்க, 29 இன்ச் 30 இன்ச்சு மார்பாக்கலம்லாம் வருது அப்படின்னா அவங்களுக்கு பெரியவங்களுக்கு தைக்கிற மாதிரி தான் தைக்கிறேன். 5 சிலது மாறலாம். இப்போ கை அளவு, ஏன்னா குட்டையா இருப்பாங்க இல்லையா, அப்போ வந்து கை அளவு வந்து மாறும். கை உயரத்தை மாற்றலாம், இல்லை சட்டையோட அளவு வந்து மாற்றலாம். மற்றபடி சுற்றளவு பொறுத்த வரைக்கும் பெரியவங்களுக்கு என்ன பண்ணுமோ அதே தான் நம்ம பண்ணணும். ஓகேவா? இப்போ 14 5ஆல வகுக்கிறோம் அப்படின்னா
2.8 வருது இல்லையா, அந்த 2.8 வந்து இந்த மடிப்புல இருந்து 2.8 மார்க் பண்ணிக்கிறோம். அதாவது 2.25 இது, இது வந்து 2.25, இது 2.5, இது 2.25, இது 2.5, இது 2.25. 2.25க்கும் அடுத்த பாயிண்ட்டுக்கும் நடுவுல இருக்கிறது தான் 2.8. எப்படின்னா இது வந்து முக்காலு, முக்காலு, இது இதுதான் முக்கால், இது முக்காலு, முக்காலுக்கு பக்கத்துல உள்ள முக்காலுக்கு நடுவுல இருக்கிறது, இந்த கோடுக்கும் நடுவுல இருக்கிறது. ஓகேவா? 2.5, 2.75, 2.8 தானே, புரியுதா? இது வந்து 2.25 சின்ன கோடு, நடுவுல இருக்க கோடு 2.5, 2.5னா 2.5, 2.5. இதே அதுக்கு அடுத்து இருக்க கோடு, ஒரு கோடு விட்டு இன்னொரு கோடு இருக்கிற 2.25, 2.75, 2.75. அப்போ 75னா 2.8 தானே, 8னா அப்போ 2 இதுக்கு நடுவில் 2.8. அப்போ அந்த 2.8 நான் இங்கே மார்க் பண்ணிக்கிறேன். ஓகேவா? 2.8. ஓகேவா? 2.8 மார்க் பண்ணிட்டு 2.8 மார்க் பண்ணிட்டு இங்க வந்து ஒரு 3 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. 3 இன்ச் அந்த மாதிரி விட்டுக்கோங்க. விட்டுட்டு, ஏன்னா இதுதான் நம்மளுடைய தோள் பட்டை. இது வந்து கழுத்து, இது வந்து தோள் பட்டை. இது வந்து கழுத்து அகலம், இது வந்து தோள் பட்டை. அதாவது தோள் பட்டைனா இது ஃபுல்லா இல்லை, நமக்கு துணி எங்க தோள் பட்டைனா இது ஃபுல்லா இங்கிருந்து இந்த பக்கம் இல்ல, இந்த இந்த தோள்பட்டை, இது துணி தெரியுது இல்லையா, இந்த துணி தெரியிற இடம் தான் இங்க, துணி தெரியிற இடம் தான் இங்க. அந்த இடம் அது வந்து ரெடி ஷோல்டர் அப்படின்னு சொல்லி, ரெடி ஷோல்டர். அதாவது நம்ம கண்ணுக்கு தெரிகிறது அந்த தோள்பட்டை தான் ரெடி ஷோல்டர். சரியா? துணி எங்க இருக்கோ அங்க அது எவ்வளவு அளவுங்கிறதா ரெடி ஷோல்டர். இப்போ அந்த ரெடி ஷோல்டர் வந்து நான் ஒரு 3 இன்ச் எடுத்திருக்கேன். சில பேர் வந்து நைஸா கேட்பாங்க, 1 இன்ச் எனக்கு வேணும், 2 இன்ச் வேணும், அந்த மாதிரி. 1 இன்ச்லாம் நைஸா வந்துச்சுன்னா அப்போ என்ன ஆகும், கழுத்து வந்து இன்னும் அகலமாகும். ஓகேவா? அப்படியும் போடுவாங்க 1 இன்ச், 1.5 இன்ச்சு. கையே எனக்கு வேணாம், ஸ்லீவ்லெஸ்ஸா எனக்கு வேணும், அந்த மாதிரி பிளவுஸ் போடுறவங்களுக்கு 1 இன்ச் தான் வைப்பாங்க இங்க தோள்பட்டை. இந்த பட்டை நைஸா 1 இன்ச். இந்த நயன்தாரா பிளவுஸ்லாம் போடுறாங்க இல்லையா, அதெல்லாம் வந்து 1 இன்ச் பட்டையா தான் இருக்கும். அது வந்து கை இல்லாம முன்னாடி தான் பேஷியல் சட்டை பாரி போடுவாங்க, அந்த அளவுக்கு. இப்போ கழுத்து அகலத்தை வந்து ஹைட் என்ன போடணும், இப்போ பிளவுஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா முன்கழுத்து உயரம் எப்பயுமே 6, 6.5 அவ்வளவுதான் இருக்கும். அதுதான் நார்மலா அடல்ட்டுக்கு. இதே ரொம்ப உயரமா இருக்காங்க அப்படின்னா 7, 7.5 வரைக்கும். அதெல்லாம் ரொம்ப ரேர் தான், எப்பயாவது தான் 7, 7.5 போவீங்க. இப்போ கழுத்து உயரத்தை இந்த 2.8 இருக்கு இல்லையா, அந்த பாயிண்ட்ல இருந்து 6 இன்ச் மார்க் பண்ணணும். எவ்வளவு? 6 இன்ச். இது வந்து நார்மல் கழுத்து தான், இது வந்து நார்மல் யூ கழுத்து. ஓகேவா? இந்த மாதிரி பாக்ஸ் மாதிரி போட்டுக்கணும். பாக்ஸ் போட்டுட்டு பாம் ஹோல் ஸ்கேல் இருக்கு இல்லையா, அந்த வளைவு ஸ்கேல் அதை எடுத்துட்டு இதுக்கு மேல வைக்கணும். இப்போ இந்த பாக்ஸ்ல வந்து இதுதான் ஆர்ம் ஹோல் ஸ்கேல் இல்லையா, இந்த ஆர்ம் ஹோல் ஸ்கேல இங்க மேல இருக்க டிப்பை எப்படி வேணாலும் வச்சு நம்ம இந்த மாதிரி வேணாலும் வரைஞ்சுக்கலாம். இப்போ இந்த யூ கழுத்துக்கு இந்த டிப்பை வந்து மேல வச்சுக்கணும். இந்த டிப்பு தெரியுதா, இந்த டிப்பை மேல வச்சுட்டு இந்த கோடுக்கு தெரியுதா இந்த மாதிரி வச்சுக்கணும். வச்சுட்டு இது அப்படியே வரைஞ்சுக்கணும். இது வந்து என்ன நெக்குமா, யூ நெக்கு. யூனா இப்படி வரும், யூனா இப்படி சாதா கழுத்து. ஓகேவா? சும்மா நார்மலா. ஆமா. அது வந்து நெக் டிசைனுக்கு வந்து யூ நெக்கு மட்டும் தான் அது. ஆமா ஆமா ஆமா. இப்போ என்ன பண்ணோம் அப்படின்னா இதை எடுத்துட்டு நிறைய மெத்தட்ல வந்து திருப்பலாம் கழுத்தை. அது நம்ம கை கொண்டுட்டு வரணும் அந்த மாதிரி. டிசைனுக்கு தகுந்த மாதிரி. இப்போ லைனிங் வந்து இப்போ டிசைன், ஆமாம் நான் சொன்ன மாதிரி மெயினாக டிசைனுக்கு தகுந்த மாதிரி ஒரு மெத்தடு மாறும். இது வந்து அதில் ஒரு மெத்தடு. என்ன பண்ணிட்டேன், இது இப்படி இருக்கா, இதை விரிச்சிட்டு இதை ஒரு நிமிஷம். இப்போ வந்து இப்போ இது இந்த ப்ளவுஸ் வந்து
இப்படி மடக்கி போட்டுருக்கோம். இப்படிதான் மடக்கி போடுறோம். 20க்கு 20னா இந்த ஷேப்ல தான் நம்ம கொண்டுட்டு வந்து இப்ப நார்மலா வந்து இதுல இருந்து இப்ப 2.8 எடுத்திருக்கீங்க. இப்ப 2.8 வந்து சாரி நம்ம கழுத்தோட சுற்றளவு வந்து இப்படி இப்போ ஒரு பிளவுஸ் எடுத்து அளக்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த நெக்கை இப்ப இது நார்மலா நீங்க சொல்லி கொடுக்கறதுனாலே நம்ம கழுத்தோட சுற்றளவு வந்து எத்தனை இருந்துச்சு சொன்னீங்க? 14 இருந்துச்சு. அது 5ஆல வகுத்தா 2.8 வந்துச்சுன்னு சொன்னீங்க. இப்ப பிளவுஸ்லன்னா எப்படி எடுக்கிறது? எல்லா பிளவுஸ்னா அதுக்கு ஒரு சார்ட் நான் தந்துருவேன். அதாவது நம்மளுடைய மார்பு பகுதி வந்து இவ்வளவு இருந்துச்சு அப்படின்னா கழுத்தகலம் இவ்வளவுதான் வைக்கணும் அப்படின்னு நான் ஒரு சார்ட் மாதிரி தந்துருவேன். ஏன்னா அந்த இடம் தான் நமக்கு மெயின். ஆமா. ஆனா ப்ரொஃபஷனலா போகணும், ஒரு இந்த உடம்புக்கு தகுந்த மாதிரி நான் கரெக்டா தைக்கணும் அப்படின்னா இதுதான் மெத்தட். அதை எப்படி நம்ம கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறேன். இப்போ ஆள் பாடி வச்சு நீங்க கூப்பிட்டு வரணும். இப்போ ஆள் வந்து கூப்பிட்டு வந்து நீங்க அளக்கணும். அப்படி இல்லைன்னா வீடியோ கால் வச்சு நீங்க மெஷர் பண்ணலாம். அந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குல்ல. இல்லைன்னா நீங்க டேப்பு வச்சு ஒரு வீடியோ அனுப்பிச்சு இந்த மாதிரி எனக்கு அளந்து சொல்லுங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நாங்களும் அப்படிதான் பண்ணுவோம். நீங்க கரெக்டா வேணும் அப்படின்னா நான் மெஷர்மெண்ட் பர்ஃபெக்டா இல்லைன்னா நான் அடுத்த ஸ்டெப் நான் போகவே மாட்டேன். எனக்கு ஏதோ சந்தேகம் வந்துச்சுன்னா கேட்டுட்டே தான் இருப்பேன். அந்த மாதிரி கேட்டாதானே இப்ப நான் சொல்றேன்னா உங்களுக்கு புரியும். அடுத்த ஸ்டெப் நீங்க கவனிப்பீங்க. இல்லைன்னா அதுவே யோசிச்சுட்டு இருப்பீங்க, அது எப்படி வந்துச்சு அது எப்படி வந்துச்சு. அதனால இப்ப நீங்க ஏன்னா இந்த இடம் வரும்போது நான் அந்த டவுட்டை கிளியர் பண்ணிக்கிட்டாதான் எனக்கு அது வந்து புரியும். அதனாலதான் இப்போ இத ஷேப் வந்து வரைஞ்சாச்சு. இப்ப என்ன பண்ணுவோம் அப்படின்னா லேசா இங்க நாட்ச்னு ஒண்ணு கொடுப்போம். எதுக்குன்னா நம்ம கைடு பண்ற மாதிரி இது கரெக்டா வெட்டுறோமா கரெக்டா மடக்குறோமா அப்படிங்கிறதுக்காக ஒரு குட்டி நாட்ச் மாதிரி இங்க கொடுப்போம். லேசா வெட்டி விடுறோம். லேசா வெட்டி விட்டுட்டு இப்ப இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வி இருக்கு இல்லையா, இந்த வீல கை வச்சுட்டு அப்படியே உல்டாவா திருப்பிக்கணும். அந்த கையை அங்க வச்சு உல்டாவா திருப்பிட்டு போடும்போது நல்ல பக்கம் தான் மடக்கி போடணும். ஆமா, கெட்ட பக்கம் வரைஞ்சிருக்கும், இதுதான் நல்ல பக்கம். இப்ப உல்டாவா திருப்புறதா நல்ல பக்கம். ஆமா. எப்பயுமே ஃபர்ஸ்ட் வந்து வரையும் போது வந்து கெட்ட பக்கம் தான் வரையணுமா? அதாவது மாறும். அதுதான் நான் சொல்றேன் இல்லையா, நிறைய மெத்தட் இருக்கு. சரியா? இப்போ கெட்ட பக்கம் நல்ல பக்கம் போட்டு குழப்பிக்க வேணாம். ஜஸ்ட் டிசைன் மட்டும் எப்படி வருதுங்கிறத மட்டும் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த மாதிரி தட்டிக்கணும். தட்டினீங்கன்னா தான் அந்த ஷேப் வந்து இதுல ட்ரேஸ் ஆகும் அந்த சைடு. ஆமா, அதுக்காக தான் இதை பண்றோம். லேசா தெரியுது, நான் அப்படியே கொண்டு வந்துடுறேன். நீங்க வரைகிறப்போ நல்லா திக்காவே போட்டுக்கோங்க. அப்பதான் அந்த ஷேப் அழகா வரும். இப்போ யூ ஷேப் வந்துருச்சு இல்லையா? இப்போ இன்னொரு பீஸ் எடுக்கணும். இன்னொரு பீஸ் வந்து இதே அளவு தான். இதே அளவு எடுத்தாலும் சரி. இதே அளவு எடுத்தீங்கன்னா இது வந்து மெயின் ஃபேப்ரிக். இது மேல போடுறது வந்து லைனிங் துளி. சரியா? அப்ப லைனிங் துளி மேல இப்படி போட்டு இந்த யூ ஷேப்புக்கு அப்படியே அடிச்சுட்டு வந்துட்டு அப்படியே திருப்புறது. ப்ளவுஸ் அப்படியே திருப்புறது. இது வந்து பின் கழுத்துக்கு இதை ஃபாலோ பண்ணுவோம் இந்த ப்ரொசீஜர். முன் கழுத்துக்கு வந்து வேற மாதிரி பண்ணணும். அது போக சொல்றேன் நான். இப்போ இதுல ஒன்றும் இல்லை, 2 துணி எடுத்துக்கிறீங்க. 2 துணி வந்து 15க்கு 15 கட் பண்ணிக்கிறீங்க. கட் பண்ணிட்டு கழுத்து அகலத்தை வந்து ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணிக்கிறீங்க. கழுத்து அகலத்துல இருந்து ஷோல்டர் ஒரு 3 இன்ச்சோ அந்த மாதிரி மார்க் பண்ணிக்கோங்க. சும்மா ரஃப்புக்கா அந்த மாதிரி 3 இன்ச்சுக்கு மார்க் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் ஒரு பாக்ஸ் போடுறீங்க. உயரம் வந்து 6 இன்ச்சு, 5 இன்ச்சு, 5.5 இன்ச்சு என்ன வேணாலும் வச்சுக்கலாம். உயரம் வந்து 6 இன்ச்சு நான் வச்சிருக்கேன். 6 இன்ச் வச்சுட்டு ஃபர்ஸ்ட் ஒரு பாக்ஸ் போட்டேன். பாக்ஸை போட்டுட்டு இங்க மேல ஒரு நாட்ச் கொடுத்துருக்கேன், குட்டி கட்டு. அந்த மாதிரி கொடுத்துட்டு இப்படி இருக்கு. இதை திருப்பி இதை திரும்ப இது மேலேயே கொண்டு வந்து அந்த ட்ரேஸை, அதாவது அந்த பக்கம் இருக்கிற ஷேப்பை வந்து தட்டி இந்த பக்கம் ட்ரேஸ் எடுக்கிறேன். எடுத்துட்டு இந்த மாதிரி அழகா கிடைச்சிருமா? கிடைச்சதுக்கு அப்புறம் என்ன பண்ணோம்னா இதே இன்னொரு 15 எடுத்தாலும் சரி. இப்போ நான் அதே அளவுக்கு எடுத்துக்கிறேன். சும்மா ரஃபாக தான் எடுக்கிறேன். எடுத்துட்டு இப்போ இது மேலே இருக்கா? ஓகேவா? இது மேலே இருக்கா? இதை இப்படியே இதுக்கு மேலே ட்ரேஸ் பண்ணிக்கோங்க. தெரியுது.
சரியா? இந்த மாதிரி ட்ரேஸ் பண்ணியாச்சு. இப்போ ட்ரேஸ் பண்ணதுக்கப்புறம் இதை மடக்கி இங்கேயும் ஒரு நாட்ச் போட்டுக்கோங்க, 2 துணிக்கும் சேர்த்து. சரியா? ஏன்னா இந்த துணி நகர்ந்துச்சுன்னா இந்த வீயை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நகர்ந்துச்சு அப்படின்னா இந்த வீக்கும் வீயும் சரியாக வைக்கணும். வச்சுட்டு இந்த மாதிரி பின் பண்ணிக்கோங்க சுற்றியும். பண்ணிட்டு இந்த சாக் லைனில் அப்படியே ஒரு தையல் ஃபஸ்ட்டு தையல் போடணும். போடுறீங்களா? இந்த இடத்துல வந்து கொஞ்சம் நேராக வருது. அடிங்க. இதுதான் நமக்கு வந்து விஷயமே ஆரம்பிக்கும். கரெக்டாக அந்த ஷேப்பு கொண்டு வரணும். கொண்டு வரலன்னா அழகாக காமிச்சு கொடுத்துரும். ஷேப் சரியில்லை. இது நாள் வரைக்கும் என்ன சாட்டிஸ்ஃபை பண்ண பார்ப்பீங்க, அதாவது இவங்க சரின்னு சொன்னால் போதுமே அப்படின்னு. இனி அடுத்து வரப்போகிற கட்டம் எல்லாமே உங்களுக்கு நீங்களே பதில் சொல்கிற மாதிரி இருக்கும். ஷேப் சரியில்லைன்னா இது சரியில்லை, நம்ம வந்து திரும்பவும் பண்ணணும். இப்போ இதை அப்படியே திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா அந்த இவங்க வந்து கரெக்டாக போட்டிருக்கோமா அப்படிங்கிறது பளிச்சுன்னு காமிச்சு கொடுத்துரும். அது வந்து பாலிஸ்டர் துணினால அப்படிதான் இருக்கும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் இது வரக்கூடாது. தெரியுதா? கரெக்டு தான். ஓகே, கரெக்டு தான். இங்கே ஒன்றுக்கு மேலே ஒன்று துணி வந்து மேலே திருப்புறப்ப இது அப்படி இப்படி ஃபார்ம் ஆயிரும், சுருக்க மாதிரி. அதை விடவே கூடாது. இது விட்டீங்க அப்படின்னா ஷேப்பே அப்படியே டோட்டலாக மாறும். இப்போ என்ன பண்ணணும்னா இந்த தையல்ல இருந்து ஒரு 1/4 இன்ச் விட்டு அப்படியே கட் பண்ணணும். எல்லாத்தையும் கட் பண்ணணும். நானே கட் பண்ணுவா? பண்ணுங்க பார்க்கலாம். ஒரு 1/4 இன்ச், இன்னும் தள்ளுங்க, இன்னும் அந்த கேப் சுத்தியும் அதே கேப் இருக்கணும். நூலை ஒட்டி போயிடக்கூடாது. நூலை ஒட்டி போனீங்கன்னா போட்டதே வேஸ்ட் ஆயிடும். அதே மாதிரி நூலையும் கட் பண்ணிடக்கூடாது. திருப்பிக்கோங்க துணியை திருப்பிக்கோங்க. நான் கொஞ்சம் பொறுமையாக தான் கட் பண்ணுறேன். பரவாயில்ல. தையல் ஒட்டி போயிடக்கூடாது. அவ்வளோதான். கிளியரா ஒரே மாதிரி வந்துருச்சு. தெரியுதா? இதுலயே காமிச்சு கொடுத்துரும். அழகா யூ வந்துருச்சா? இப்போ அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணணும்னா அந்த ஊசி எல்லாத்தையும் கழட்டிடுவோம். கழட்டிட்டு குட்டி குட்டி நாட்சஸ் கொடுக்கும். நான் அப்பவே ஒரு நாட் சொன்னேன் இல்லையா? அதே மாதிரி தையலுக்கு வெட்டாம துணியை மட்டும் வெட்டணும். இது ஏன் பண்றோம் அப்படின்னா நேரா பாக்கழுத்து அப்படின்னா இதெல்லாம் கூட தேவையில்லை. ஆனா யூ கழுத்து கரெக்டா போய் அந்த யூ ஷேப் வரணும், பரட்டணும் அப்படின்னா. இப்போ என்னன்னா இது வந்து லைனிங் துணி, இமேஜின் பண்ணிக்கோங்க. இது வந்து லைனிங் துணி, இது வந்து நல்ல பக்கம் மெயின் ஃபேப்ரிக். இப்போ இதை அப்படியே தூக்கி பின்னாடி போட்டுருங்க இந்த சைடு. ஆமாம், பின்னாடி போட்டிங்க அப்படின்னா அழகாக யூ ஷேப் வந்துடும். இப்போ மேலே ஒரு படிமான தையல் போட்டிங்க அப்படின்னா வேலை முடிஞ்சிச்சு. படிமான தையல் சொல்லி கொடுத்துருக்கேன் இல்லையா? அந்த எட்ஜில் நீட்டாக அயன் பண்ணிட்டீங்கனாலும் ஷேப் சூப்பராக இருக்கும். சரி.
தையல் மேலேயே போகணும். அங்கிருந்து ஆரம்பிங்க. அப்படியே போக போக வந்துடும். இப்போ இருந்தே சரி பண்ணாலும் திரும்ப திரும்ப தான் அதே மாதிரி வரும். அந்த கொஞ்சம் சுருக்கம் இருக்கு. அது தையல் போட்டுட்டு அயன் பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சிடும். சுருக்கம்லாம் இல்லை, நல்லா தான் இருக்கு. எந்த இடத்துல? இல்லை இல்லை, நல்லா இருக்கு. தையல் போடுங்க. நல்லா க்ரீஸ் பண்ணிட்டு நகத்தை வச்சு நல்லா நீவி விட்டுட்டு ஒட்டி அந்த படிமானத்தை டபுள் ஸ்டிச் போடணுமா? ஆமா, எனக்கு கேட்கவே கூடாது. டபுள் ஸ்டிச் ஆட்டோமேட்டிக்கா எல்லாத்துலயும் வந்துடணும். முட்டை ஓடுறேன்னு ட்ரை பண்ணுங்க பாப்போம். பேசிக் தான் உங்களுக்கு ஸ்லோவா இருக்கும், லேசா போர் அடிக்கிற மாதிரி இருக்கும், எல்லாம் இருக்கும். இல்ல நீங்க நல்லா இன்ட்ரெஸ்டா இருக்கு. அதுக்கப்புறம் பிளவுஸ் ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா இதுக்கெல்லாம் நமக்கு டைம் இருக்காது பார்த்துட்டு இருக்கிறதுக்கெல்லாம். இது இந்த நேக்கெல்லாம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா அந்த பெர்ஃபெக்ஷனை நீங்களே கொண்டு வந்துடுவீங்க. நான் சொல்ல வேண்டியதே இல்லை. இருந்துச்சுன்னா இதை பேசிக் தூக்கிட்டு இப்ப வந்து டபுள் ஸ்டிச் போடும்போது நல்லா பண்றேனா? முன்னாடி ஆட்டம் இல்ல இல்ல ஷேப் அழகா வந்துருச்சா? கிளியரா? சாட்டிஸ்ஃபைடா? நல்லா பண்ணிருக்கேனா? நல்லா இருக்கு. இத நாளைக்கு வீட்ல செஞ்சு நான் எடுத்துட்டு வரேன். இப்ப நான் இது சொல்லி கொடுத்துட்டேன் இல்லையா, நீங்க வீட்ல உங்க பாப்பாக்கே எடுங்க. சும்மா அளந்து பாருங்க, தப்பானாலும் பரவாயில்ல. என்ன அளவு வருதுங்கறத நோட் பண்ணுங்க. நோட் பண்ணிட்டு வாங்க, நாளைக்கு என்னங்கறது நான் சொல்றேன். அளவு மட்டும் நோட் பண்ணிட்டு வாங்க. சரி. நெக்கோட அளவு மட்டும் நெக்கோட அளவு, தோள்பட்டை இங்க இருந்து இங்க எவ்வளவு வருது, இங்க இருந்து இங்க இல்ல நெக்கோட அளவு மட்டும் எடுங்க. இப்போதைக்கு போட்டு குழப்ப வேணாம். நானு நெக்கோட அளவு மட்டும் எடுத்துட்டு வாங்க. இல்ல நீங்க இப்போ வந்து எனக்கு கொஸ்டின் கொடுத்துட்டீங்க, நான் கேட்பேன். ஷோல்டர் அளவு சொல்றீங்களே, இங்க இருந்து இங்க தானே எடுக்கணும். ஷோல்டர் இங்க தானே, அதனால இங்க அக்குள் இங்க இருந்து இங்கனா, இதுல இருந்து இங்கயா? நான் அதான் சொல்றேன், போட்டு குழப்பிக்க வேணாம். ஏன்னா ஷோல்டர் வந்து 2 கேட்டகரியில பிரியும். ஏன்னா ஃபுல் ஷோல்டர் ஒன்னு எடுப்போம், அதுக்கப்புறம் அத வந்து எப்படி இந்த மாதிரி ரெடி ஷோல்டருக்கு மாத்துறது அப்படிங்கிற அந்த மாதிரி எல்லாம் விஷயம்லாம் இருக்கு உள்ள பிளவுஸ்க்குள்ள. நம்ம வந்து அதனால குழப்பிக்க வேணாம். இப்போதைக்கு இந்த ஷேப் மட்டும் தானே பார்த்திருக்கோம். அப்ப நெக் சுற்றளவு மட்டும் எடுத்துட்டு வாங்க, அதை வச்சு எப்படி பண்ணணுங்கிறத பார்க்கலாம். ஷோல்டர்னா இப்ப இங்க இருந்து இங்க எடுப்பாங்க, இங்க இருந்து இங்க எடுப்பாங்க. ரெடி ஷோல்டர்னா இதுதான். இப்ப நாளைக்கு இத மட்டும் நான் பண்ணிக்கிறேன். இதே அளவு வச்சு தான் பண்ணனும். இல்ல உங்க பாப்பாக்கே பண்ணுங்க. பாப்பாக்கு வந்து நெக் சுற்றளவு எவ்வளவுன்னு பாருங்க. நெக் சுற்றளவு வந்து 5 ஆல வகுங்க. 5 ஆல வகுத்துட்டு வர்ற ஆன்சரை வந்து கழுத்து அகலத்துக்கு மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணிட்டு பாப்பா Dress போட்டுருப்பாங்க இல்லையா, அப்ப ரெடி ஷோல்டர் எவ்வளவு இருக்குன்னு பாருங்க. அது என்ன அளவோ அதை அப்படியே வைங்க. மார்க் பண்ணிட்டு அதுக்கப்புறம் எப்பயும் போல பாக்ஸ் போட்டுட்டு ஆம்போல் ஸ்கேல வச்சுட்டு வரைஞ்சிட்டு கட் பண்ணிட்டு குட்டி குட்டி நாட்சஸை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா முடிஞ்சுச்சு. சரி, ஓகே. ஓகேவா? அதான் நீங்க நம்ம ஃபர்ஸ்ட் பண்ணது வந்து ஒரு துணியில பண்ணோம் இல்லையா, 2 துணியை வச்சுக்கோங்க அதே அளவுக்கு. சரியா? 2 துணியில 20க்கு 20 வச்சாலும் சரி, 15க்கு 15 வச்சாலும் சரி, அந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் யூ ஷேப்பை போட்டுக்கோங்க. யூ ஷேப்பை போட்டுட்டு அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், ஷோல்டரோட அளவு வந்து எடுத்து அதெல்லாம் மார்க் பண்ணிட்டு ஆம்போல் ஸ்கேல வச்சு வரைஞ்சுக்கோங்க. வரைஞ்சிட்டு
அதுக்கப்புறம் ஒரு 1/4 இன்ச் விட்டுட்டு அதுக்கப்புறம் பின்னெல்லாம் குத்திட்டு ஸ்டிச் பண்ணிட்டு 1/4 இன்ச்சுக்கு விட்டுட்டு கட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் திருப்பினீங்க அப்படின்னா அழகா யூ ஷேப் வந்துடும். சரி. எடுத்த உடனே ஒரு கிளாத்ல வச்சேன் இல்லையா, நீங்க 2 கிளாத்லயே வைங்க ஃபர்ஸ்டே. ஏன்னா நான் திரும்பவும் ட்ரேஸ் எடுத்து வரைஞ்சிட்டு இருந்தேன் இல்லையா, தேவையில்லாத வேலை. அதனால 2 கிளாத்தாவே ஒன்னாவே வைங்க. வச்சுட்டு அதெல்லாம் பண்ணிட்டீங்க, கட் பண்ணாம 2 பீஸே ஒண்ணா வச்சிட்டு அதுக்கப்புறம் ஓகேவா? புரியுதா? இன்னைக்கு கிளாஸ் இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து சதுரமா ஒரு கிளாத் எடுக்கிறோம், 15க்கு 15 2 லேயர் துணி எடுக்கிறோம். 2 லேயர் துணியில வந்து அதை குறுக்க ஒரு தடவை ஃபோல்ட் பண்ணிட்டோம்னா மடிப்பு பகுதி கிடைச்சிரும். அந்த மடிப்பு பகுதியிலேருந்து மேலே கழுத்து அகலம் வந்து இப்போ 14 இன்ச் இருந்துச்சு அப்படின்னா 14 5ஆல வகுத்தோம் அப்படின்னா 2.8. அந்த 2.8 மார்க் பண்ணிட்டு பக்கத்துல ரெடி ஷோல்டர் வந்து 3 இன்ச்சோ 2.5 இன்ச்சோ அது மார்க் பண்ணிட்டு இந்த கழுத்து அகலத்துக்கு மட்டும் ஒரு பாக்ஸை போட்டுட்டு ஆங்கோல் ஸ்கேல் வச்சு வரைஞ்சோம் அப்படின்னா யூ கழுத்து ஆயிடும். இதே பா கழுத்து எனக்கு வேணும் அப்படின்னா இதுவே பாதான், இது அப்படியே எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு வந்து பா மாதிரி இருக்கணும் ஆனா கீழே வர்றப்ப குறுகலா வேணும், கொஞ்சம் குறுகலா. ஏன்னா சிலருக்கு வந்து ஒல்லியா இருந்தாங்க அப்படின்னா இந்த முதுகு எலும்பு வந்து தெரியும், அசிங்கமா இருக்கும். அதுக்காக என்ன பண்ணும், இதை கிராஸா போட்டுக்கலாம். கொஞ்சம் கிராஸா உள்நோக்கி பார்க்கிற மாதிரி, உள்ள இருக்கிற மாதிரி அந்த பாக்ஸ்குள்ளேயே போட்டுட்டு இது என்ன பண்ணணும், மேல வந்து அது இப்படியே உள்டாவா திருப்பிட்டு தட்டிட்டு அதோடைய அச்சு விழுமா, அந்த அச்சை திரும்பவும் நம்ம டிக் பண்ணிட்டு நம்ம எப்பயும் போல ஒரு ஸ்டிச்சை போட்டுறோம். நல்ல பின்னெல்லாம் குத்தி சைட்ல ஒரு ஸ்டிச்சை வந்து போட்டுறோம். போட்டுட்டு எப்பயும் போல கட் பண்ணி 1/4 இன்ச் விட்டு கட் பண்ணி அந்த ஷார்ப் எட்ஜஸ், ஆனா இங்க வந்து ஷார்ப்பா இருக்கும். ஆமா, அங்க வந்து பார்த்து பொறுமையா கட் பண்ணணும். எல்லாமே 1/4 இன்ச் விட்டு குட்டி குட்டி நாட்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பரட்டிட்டீங்க அப்படின்னா அழகா பா ஷேப் கிடைச்சிடும். நீங்க அதே ஷேப்ல வந்து இது வரைஞ்சிடறோமா, அதுலயே வந்து இது வரையலாம், திலகம் மாதிரி இப்படி கொண்டு வந்து முடிச்சீங்கன்னா அழகா உங்களுக்கு இந்த ஷேப் கிடைச்சிடும். இதெல்லாம் கூட நீங்க ட்ரை பண்ணலாம், அழகா இருக்கும். ஏன்னா இதெல்லாம் கொஞ்சம் போரிங்கா இருக்கும். இதெல்லாம் பண்ணி இந்த ஷேப் வருங்க, அந்த ஊசியை இறக்குனாதான் அந்த ஷேப் கரெக்ட். ஊசி இறக்கிட்டு திருப்பணும். ஒரு ஷார்ப் எட்ஜஸுக்கும் ஊசியை விட்டு திருப்பினாதான் அந்த ஷார்ப் கிடைக்கும். ஓகேவா? எனக்கு அந்த வீடியோ அப்படியே அனுப்பிச்சுட்டா. இதுதான் இன்னைக்கான ஹோம்ஒர்க்கு. மொத்தம் யூ ஷேப் ஒன்று பார்க்கணும், பா ஷேப் ஒன்று பார்க்கணும், அதுக்கப்புறம் ஸ்வீட் ஹார்ட் ஷேப்னு சொல்லுவாங்க. இது ஸ்வீட் ஹார்ட் ஷேப், ஹார்ட் ஷேப்புக்கு இதையும் பார்க்கணும்.